அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நமக்குள் இருக்கும் 7 மர்ம சக்கரங்கள். நமது உடல் வெறும் சதையாலும் எலும்பாலும் ஆனது மட்டுமல்ல, அது பிரபஞ்ச சக்தியின் ஒரு கருவி. ஒரு பக்தன் இறைவனை தேடி வெளியே அலையத் தேவையில்லை. தனக்குள் இருக்கும் இந்த 7 மையங்களை, சக்கரங்களை உணர்ந்தாலே இறைத்தன்மை அடைய முடியும். மூலாதார சக்கரம் சிவப்பு. இடம் முதுகெலும்பின் அடிப்பகுதி. பண்பு. இது வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை குறிக்கிறது. ஒரு பக்தனுக்கு தன் மீது, தன் இறை நம்பிக்கை மீதும் இருக்கும் உறுதியான அடித்தளம் இதுவே. 2. சுவாதிஷ்டான சக்கரம் ஆரஞ்சு. இடம் தொப்புளுக்கு சற்று கீழே. பண்பு. படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சிகளின் மையப் பகுதியில் ஏற்படும் ஆனந்தமும் நெகிழ்ச்சியும் இங்கிருந்துதான் பிறக்கின்றன. 3. மணிப்பூரக சக்கரம் மஞ்சள். இடம் தொப்புள் பகுதி. பண்பு. இது ஒரு மனிதனின் ஆளுமை மற்றும் வைராக்கியத்தை குறிக்கிறது. மன உறுதி இந்த சக்கரத்தின் வலிமையே. 4. அநாகத் சக்கரம் பச்சை. இடம் இதயப்பகுதி. பண்பு. இது அன்பின் இருப்பிடம். நிபந்தனைகளை அன்பு மலரும்போது அது சக்கரம் விரிவடைகிறது. அப்போதுதான் ஒருவனால் கல் சிலையிலும் கடவுளை காண முடிகிறது. 5. விசுத்தி சக்கரம் நீலம். இடம் தொண்டை பகுதி. பண்பு. இது உண்மை மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கிறது. இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதும் உண்மையை மட்டுமே பேசுவதும் இந்த சக்கரத்தை தூய்மைப்படுத்தும். 6. ஆக்கின்ய சக்கரம் ஊதா. இடம் புருவ மத்தியம். நெற்றிப்பொட்டு. பண்பு. இது ஞானத்தின் வாசல். இரு கண்களை மூடி தியானிக்கும் போது இந்த பகுதியில் ஏற்படும் அதிர்வே 3வது கண் திறப்பதற்கும். இங்குதான் பக்தன் மாயை தாண்டி உண்மையை உணர்கிறான். 7. சகஸ்வராஜ் சக்கரம் இளஞ்சிவப்பு வெள்ளை. இடம் உச்சந்தலை. பண்பு. இது பேரின்ப நிலை. இங்கு ஆற்றல் அடையும் போது பக்தனும் பரம்பொருளும் ஒன்றாகின்றார்கள். அதை அத்வைத் நிலை. நண்பர்களே, பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு உள்நோக்கிய பயணம். உங்கள் சக்கரங்கள் சீரமைக்கப்படும்போது உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் சக்தியாகவும் மாறும். இந்த படம் காட்டுவது போல நமக்குள் இருக்கும் அந்த பேரொளியை தேடுவோம். அடுத்த படி. இந்த 7 சக்கரங்களுக்கும் தனித்தனியான மந்திரங்கள் உள்ளன. ஒவ்வொரு சக்கரத்தின் மந்திரம் அதிகாலை 4 முதல் 5 மணி வரை. நம்ம அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எந்த நேரம் வேணால் நம்ம இப்படி உட்காந்து இந்த படத்தில் உள்ளது போல் உட்காந்து நம்ம இந்த மந்திரம் சொல்லணும். நல்லா இழுத்து சொல்லணுங்க. அந்த லம் யம் இதெல்லாமே இழுத்து சொன்னால் நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள். முதுகெலும்பு அடி சிவப்பு. லம். இப்படி இன்னி கொஞ்சம் இழுக்கணும். தொப்புள் கீழ் ஆரஞ்சு. வம். தொப்புள் பகுதி மஞ்சள். ரம். இதயப்பகுதி பச்சை. யம். தொண்டைப்பகுதி நீலம். ஹம். புருவ மத்தியம் ஊதா. ஓம். உச்சந்தலை வெள்ளை. இப்படி இழுத்து சொல்லணுங்க. இதை தினமும் தியானம் செய்யவும், இந்த மந்திரங்களை சொல்லி செய்யணும். கண்களை மூடிய நிலையில் சொல்லவும். 28 நாள் இல்லைன்னா 21 நாள் இந்த மாதிரி நம்ம காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு செஞ்சோம்னா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம். அதனால தான் இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப நமக்கு நல்லதும் கூட. இது இப்படி சொல்லிகிட்டே வந்தோம்னா நமக்கு கையுங்கால் குடைச்சல் எந்த ஒரு வலி இருக்காதுங்க. நம்ம இது தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். தினமும் அதிகாலையில் செஞ்சுட்டு வரணும். நமக்கு எந்த வலி இருக்காது. நம்ம குடும்பத்தில் கஷ்டங்கள்